காலையில் 10:30 கோவில்பட்டில் கிளம்பி 5:45 கொடைக்கானல் வந்தாச்சு. வா அப்படி கூட வா அவனுங்க ரெடி கூட வாங்கினே எப்படி வண்டி. ரூம் வந்து இன்னும் ஒரு 10 minutes ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் லேக்கு பார்க்க வந்துருக்கோம், கொடைக்கானல் லேக். வாங்க. லேக்கு போகிறதுக்குமா இன்னொரு லேக்கு காசு, லேக்கு போகிறதுக்குமா இன்னொரு லேக்கு காசு. இதில் எடுக்க மாட்டாங்களா மாமா? மேலே வாங்க. சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறனால வந்து க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. குளிர் அதுக்கு மேலே ரொம்ப குளிர் தாங்க முடியும். சாயங்காலமே எப்படி இருக்குது அப்படின்னா அப்போ நைட்டு வந்து இதுக்கு மேலே குளிராக இருக்கும். எந்த அளவுக்கு குளிராக இருக்கும் பார்த்துப்பாங்க. பைக்கில் வந்து ஓட்டலான்னு வாடகை கேட்டால் 150 ரூபா சொல்கிறாங்க. 150 ரூபாய்க்கு வாங்கி எங்கிட்ட ஓட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு இல்லை, ஒரு ரவுண்டு போயிட்டு அங்கிட்டு வந்துட்டோம்னா வேலை வந்து நாங்களாம் 1/2 மணி நேரத்துக்கு 2 ரூபாய்க்கு, 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய்க்கு தான் ஓட்டிருக்கோம். வாடகையை விட்டோம். வாடகைக்கு விட்டு 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா. நாங்கள் ரூமுக்கு போகிறோம். குளிருக்கு இதமா டீ குடிக்கணும். கடையில் லட்டு உளுந்த வடை எல்லாம் சுட சுட போட்டு வச்சிருக்காங்க. சுட சுட இருக்குது, ஆனால் சூடாக இல்லை. வைக்கிறீங்களா? இருக்குது ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அப்படியே அசையா உட்காந்துருந்தா ராசா இறக்கியாச்சு பாதியில். நீ அது அதை விட செங்குத்தா இருக்கிறேன். அப்படியே அசையா உட்காந்து கொண்டு விட்டுறாங்க. முடியல உட்காந்து எல்லாம் அவர் எங்க? அவர் போயிட்டு என்ன இது சரியான ஜெயிட்டு மரண வயத்தை காட்டாங்க வரமா. ஜெயிண்ட் வீல் ஏறி எனக்குலாம் அப்படியே பிடிச்சிருந்தா அப்படியே உருட்டி விட்டுருமா. பிரேக் இந்த கட்டில பிரேக்கே பிடிக்கல. 2வது ஸ்டெப்ல பிரேக்கே பிடிக்கல சுத்தமா. எனக்கே கிட்டுன்னு நடுங்கிடுச்சு. ரூம் வந்தாச்சு. ஸோ தங்கி இருக்கிற ரூமில் வந்து ஸோ இதான் பாத்ரூம். ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹீட்டர் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மிரர் இருக்குது. ரொம்ப டீசெண்டான ஒரு பாத்ரூம். இன்னொரு பயங்கரமான விஷயம் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ, கார்டன் வியூ பார்த்தாலே தெரியும். ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட். இது நல்லா இருக்கு. செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நைட்டு வந்து உட்காந்து பேசுகிறதுக்காக இடமும் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே 1 கொடைக்கானலில் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 7:30 மணி. இன்றைக்கி வந்து லேக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ரூம் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அங்கெல்லாம் இருக்கிறோம். இப்போ வந்து வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கொடைக்கானலில். டே 1 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூடயே வாங்க நீங்களும் பார்க்கலாம். பார்ப்போம்.
ரூம் அடிக்கிறப்பா ரூம் அடிக்கிறப்பா பின்னாடி இப்படி ஒரு வேலை இருக்கு. டோரை போட்டாம எல்லாரும் வெளியே வேகமா நடந்து வந்தீங்கன்னா அப்ப யாரு டோரை போட்டுறது? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? கையை வெளியே எடுத்தோம்னா குளிர் தாங்க முடியல. அதனால உள்ள வச்சு அப்படியே அணைக்கணும். முடியல. வண்டியில உள்ள இறங்கி வந்தோம் இல்லையா, அது வழியா இப்போ மேலே ஏறி வந்தோம். அது இலக்கி இப்படி இருக்கு, செங்குத்தா இருக்கு. நண்பன் வந்து நல்லா எப்படி நிற்கான், கன் மாதிரி நிற்கான். நம்மளால முடியல. லேக் ரொம்ப தூரம் நடந்து போகுமா? இங்கே தான் இருக்கு. இங்க நம்ம சும்மா இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் போவோம், அப்படியே ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் போயிட்டு. நைட்டு சாப்பாடு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரீட்லாம் போனோம்னா என்னத்தை பார்த்தா வாங்கி சாப்பிடும் போது தோணும். இப்போ நைட்டு சாப்பாடு தர முடியாது. சாப்பாடு வந்து முடிஞ்சா இல்லை இல்லை லிஸ்ட் வந்துச்சோ, சாப்பாடு வந்து ரூம்லேயே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசு இருக்கணும், சும்மா ஒரு சப்பாத்தி 20 ரூபா காசு இருக்கணும். மொத்தமே இந்த லைனில் வந்து ஒரு 4 ஹோட்டல் இருக்குது. 4 ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக போகும்போது கொஞ்சோண்டு கடலையும் மஞ்சுமால் பாய்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடைக்கானலுக்கு தமிழ்நாட்டை விட மலையாளி தான் அதிகமாக வராங்க. எங்க பார்த்தாலும் மலையாளி தான். இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா, கடைசி ரூமுக்கு போகும்போது கடலையும் வாங்க போட்டிங் வந்து நைட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஈவினிங் வந்து 6:30 மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு ராகவா நம்ம போகிறோம். அதில் நாளைக்கு ஏறும் கண்டிப்பாக. 4 பேர் நாளைக்கு Day 2 vlogல வந்து போட்டிங் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸ்பான்சர் வந்து நண்பன் மண்ணியா. அதுக்கும் என்னன்னா ஆமாம், எப்படி ஒரு ஆளுக்கு 150 ரூபா சொல்லுவாங்க. உள்ள வருங்க லைட் இது சுற்றி போகிறதுக்கு இது குறு கூட பாஞ்சு போயிடலாம்ல. எனக்கு நீச்சல் தெரியாங்க. எங்களுக்கு தெரியுமே. சரி, அப்போ நீ ஸ்விம்மிங் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்துடு, நாங்கள் சுற்றி வந்து. ஐயோ தண்ணி குளிர்மே. பேங்காக்ல இருங்கடா, இருக்க மாட்டேன். பேங்காக் பட்டாயா இருக்குல்ல, இங்கே எப்படி இருப்பாங்களா? இப்படிதான் லைவாங்க போயிட்டு வாயத்தோட மேன் ஒழுகு. எனக்கு ஒழுகுது, உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் உனக்கு ஒழுகி இருக்கு. அது ஒழுகாம கவர் பண்ண தானே நீ மாசு போட்டுருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வெளியே லேக் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. சாப்பிட போவோம். இருங்க, சாப்பாடு ரூம்லேயே தான் இங்கே தான் செய்ய சொன்னோம். ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 8:30 ரெடியான்னு சொன்னாங்க. ஷார்ப்பாக 8:30 ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடணும். டைனிங் ஏரியா வந்து மாடிக்கணும். மாட்டீங்க இதான் டைனிங் ஏரியா. கேம்ப் ஃபயர் போட்டு பேர் வட்டமாக போட்டு ஐஸ் கட்டியாக அவளுக்கு பிறந்தோம். ஏப்ப திறக்க முடியல, கட்டியாக அவளுக்கு ஐஸ் கட்டியாக. அந்த அளவுக்கு இல்லை. சிக்கன் வச்சுருக்காங்களா? இது சரக்கு வச்சுருக்காங்க, பீர் வச்சுருக்காங்க. பக்கத்தில் கேம்ப் ஃபயர் போடுறாங்க ஒரு ஃபேமிலியாக. ஸோ அது வந்து நம்மளோட கேம்ப் ஃபயர் கிடையாது. ஜோக் இல்ல இல்லையா? சரக்கு வச்சுருக்காங்க. சரக்கு வச்சுருக்காங்க. ஒரு வில்லாவா அது? வில்லா. இல்லை சரக்குலாம் என்னைக்கு அறிஞ்சு முடிக்க என்னைக்கு தூங்க வந்துமா. இந்த அங்கே வச்சுருக்காங்க. செருப்போட எல்லாருமே. ஆமாம், குளிர். செருப்போட மட்டும் காலு தரல. வெளியில் போயிட்டு பயங்கரமாக குளிருது.
சுடுதண்ணி அதான் ஆவியாக வருது. சுடுதண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஜில்லுன்னு ஆயிரும். கொஞ்சம் போதும் சரக்காக ஊற்றாத. எனக்கு வேணாம், போதும். லைட் லைட்டாக 4 பிளேட் தர மாதிரி எடுத்துக்கலாம். சுட சுட சிக்கன் கிரேவி கம்மா கம்மன் மணக்குது. இன்னைக்கு ஒரு புட்டி ட்ரையாக இருக்க சொல்லியிருக்கேன். கொஞ்சம் திக்காக இல்லை, கொஞ்சம் தனியாக இருக்கு. சப்பாத்தி சுட சுட சப்பாத்தி. ஓகே சார். சுட சுட சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. நமக்காக ஸ்பெஷலாக பண்ணேன் சிக்கன் கிரேவி. வெளியில் வந்து ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இப்போ நாளைக்கு வந்து வெளியில் போய் ட்ரை பண்ணலாம். என்ன பீஸ் இருக்கா? இங்கே வந்து லெக் பீஸ் கிடையாது. எலும்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம இதில் பட்டு போகல. அது எல்லாமே உங்களுக்கு தான். ஓகே மூடிடும். இது குருமா தரணும். கொஞ்சம் உண்டாங்க, பார்த்துக்கணும். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சூப்பராக கெட்டியாக இருந்தால் நம்ம வாங்கிப்போம். நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம தங்கி இருக்கிற எனக்கு கொஞ்சம் பீஸ் வச்சுருங்க. இடத்துல சமைச்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ டே 1 நைட் டின்னர் வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவியோட அருமையாக முடிஞ்சது. சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ரூம்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஆம்லெட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு இப்போ வந்து ரூம் போய்கிட்டு இருக்கோம். இந்த சாப்பாடு வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆம்லெட் போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. சரியாச்சு. சொல்ல உண்மையில அப்படியே இருந்துச்சு. சரி, ஓகே. சரி, ஒரு கொடைக்கானல் சீரீஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக நம்ம கேபி டாக்கீஸ் சேனல் பாருங்கள். தேங்க்யூ.